தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ மெயினாக வந்து எது தொடர்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ் எல்லாத்துக்குமே அட்மிஷன் நம்ம எப்படி எடுக்கணும், ஓவராலாக புதுச்சேரியை பற்றிய முழுமையான ஒரு விளக்கங்கள், முழுமையான டீட்டெயில் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி நம்ம அட்மிஷன் எடுக்கணும், ஃபீஸ் எவ்வளோ வரும், என்னென்ன காலேஜ் இருக்குது, இதில் ப்ரைவேட் காலேஜ் எத்தனை, கவர்மெண்ட் காலேஜ் எத்தனை இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டிஸில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க, அதனுடைய அட்மிஷன்லாம் எப்படி எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், எதுக்கு எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணணும், சென்டாக்னா என்ன, இந்த மாதிரி முழுமையான விளக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய மாநிலம் அப்படின்னு சொல்கிறதுனால, இங்கே நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு சொல்கிறது ஒரு மெடிக்கல் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய, அதாவது டீம்டு யூனிவர்சிட்டிஸ், நம்ம வந்து சென்ட்ரலைஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஒரு மெடிக்கல் காலேஜ் அப்படின்னா அது வந்து ஜிப்மர். இதுவும் வந்து புதுச்சேரியில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்கும்போது ஒன்று, இன்னொன்று வந்து வேறு. சரிங்களா? இப்போது ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன விளக்கங்கள்லாம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜிப்மர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜிப்மர் அப்படின்னா, ஜிப்மர்ல 2 வகையான கவுன்சிலிங் அப்படின்றது நடக்கும். ஒன்று வந்து பாண்டிச்சேரி இன்டர்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாண்டிச்சேரி இன்டர்னல் ஸ்டூடெண்ட்டுக்கும் சில கோட்டாஸ் கொடுப்பாங்க. 2வது வந்து புதுச்சேரியிலையும் இருக்குது, 2வது காரைக்கால்லையுமே வந்து இந்த ஜிப்மர் அப்படின்றது இருக்கு. சரிங்களா? அது என்னன்றது நான் பின்னாடி சொல்கிறேன், அது எப்படி அப்ளை பண்ணணும்னு அதுக்கப்புறமா சொல்கிறேன். அடுத்ததாக வந்து ஸ்டேட் கவுன்சிலிங். ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படின்னு பார்க்கும்போது புதுச்சேரியில் இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னா ஐஜிஎம்சி, இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் இதில் இருக்குது. அதே போல் ப்ரைவேட் காலேஜ் சொல்லி பார்க்கும்போது 3 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் பிம்ஸ் மெடிக்கல் காலேஜ் சொல்லிட்டு 3 மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரியில் இருக்குது. அப்போ ப்ரைவேட் காலேஜில் ஒரு 3, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 1, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 1 அப்படின்னு சொல்லி காலேஜஸ் இருக்குது. ஸோ 2வது டீம்டு யூனிவர்சிட்டிஸ். இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் 4 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ், அதே போல் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா மெடிக்கல் காலேஜ், அதே போல் வந்து விநாயகா மிஷன் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் இருக்குது. மொத்தம் 4 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் இருக்குது. அப்போ 4 டீம்டு யூனிவர்சிட்டிஸில் இதுலேயும் எப்படி நம்ம சீட் எடுக்கணும் அப்படின்றத நான் பார்த்துக்கிறேன். அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10லிருந்து 11 மெடிக்கல் காலேஜஸ் புதுச்சேரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாம் ப்ரைவேட் அண்ட் டீம்டு கவர்மெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 11 மெடிக்கல் காலேஜ் கிட்ட வருது. நான் காரைக்கால் இருக்கிற ஜிப்மர் சேர்த்து சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ இங்கே சீட்டு நமக்கு எப்படி பிரிக்கிறாங்க, எப்படிலாம் சீட் வந்து அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்மரை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் சீட் வந்து தனியாக இருக்கும். இந்த ஓப்பன் சீட்டில் த்ரூட் இந்தியாவில் இருக்கிற யார் வேணாலுமே கலந்துக்க முடியும். பாண்டிச்சேரியில் இருக்கிற மாணவர்களுமே நீங்கள் ஓப்பனில் வந்து கலந்துக்க முடியும். அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற எந்த மாணவருமே, எந்த ஸ்டேட்டில் இருக்கிற மாணவருமே இந்த ஓப்பன் சீட்லேருந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரி, இதற்கு வந்து நாம் என்ன செய்யணுன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். அடுத்தது அதே ஜிப்மரில் புதுச்சேரி இன்டர்னல் கோட்டா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது பாண்டிச்சேரி ரெசிடென்சி இருக்கிற மாணவர்கள், பாண்டிச்சேரி டொமிசில் இருக்கிற மாணவர்கள் அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஐஜிஎம்சி, இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூட் இந்தியா முழுக்க இருக்கிற மாணவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் எது வழியாக வரணும், 15% ஆல் இந்தியா கோட்டாக்குள்ளே மட்டும்தான் வர முடியும். அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற, அதாவது பாண்டிச்சேரி ரெசிடென்ஸ் இருக்கிற மாணவர்கள் வந்து அவங்களும் கலந்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு எப்பயுமே முன்னுரிமை வந்து உண்டு. அதே போல் என்ஆர்ஐ சீட்டுமே இங்கே கொடுப்பாங்க. அடுத்ததாக பிம்ஸ் மெடிக்கல் காலேஜில் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த பிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மைனாரிட்டி காலேஜ் அப்படின்றதுனால கிறிஸ்டின் மைனாரிட்டிக்குமே இங்கே வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. அடுத்தது ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இதை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, இதுலேயுமே என்ஆர்ஐ கோட்டா அப்படின்னு இருக்குது. கவர்மெண்ட் கோட்டா அப்படின்றதுலாம் என்னன்றதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அதே போல் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜுமே கவர்மெண்ட் கோட்டா அண்ட் என்ஆர்ஐ கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி பிரியும். இதுலேயுமே வந்து இது வந்து தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ், அது வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டி, இது வந்து தெலுங்கு மைனாரிட்டி காலேஜஸ். அதே போல் டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு எடுத்திங்கன்னா அது ஒன்லி ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதாவது பெய்டு சீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒன்லி ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். இப்போது இருக்கிற ஒட்டுமொத்த காலேஜஸை டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன்.
2வது இந்த காலேஜ்ல எப்படி நாம அப்ளை பண்ணணும்? சரி, இப்ப காலேஜ் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். இதுதான் ரொம்ப முக்கியமானது இல்லையா? நான் வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல சேரேன்னா எனக்கு எவ்வளோ ஃபீஸ் வேணும்? அப்ப நான் எப்படி அப்ளை பண்ணணும்? நீங்க ஒரு டீம்டு யூனிவர்சிட்டில சேரணும் அப்படின்னா, அதற்கு நம்ம எப்படி எப்படி அப்ளை பண்ணணும்? எவ்வளோ ஃபீஸ் வரும்? கவர்ன்மெண்ட் காலேஜ்ல என்ன டீட்டெயில் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால இப்ப சொல்லப்போற இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே முக்கியமானது. எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிப்மர் டீம்டு யூனிவர்சிட்டி இது 2மே எடுத்துக்கிறேன். ஜிப்மர் பாண்டிச்சேரி, ஜிப்மர் காரைக்கால். இது இல்லாம டீம்டு யூனிவர்சிட்டிஸ் 4 சொன்னேன் இல்லையா? அறுபடை வீடு, மகாத்மா காந்தி அண்ட் லக்ஷ்மி நாராயணா விநாயகா மிஷன். ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஜிப்மர் உட்பட இது எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்க அப்ளை பண்ணணும்னா, நீங்க எங்க போய் அப்ளை பண்ணணும்னா, ஆல் இண்டியா கோட்டா. அதாவது எம்சிசி கவுன்சிலிங் நடத்துற இந்த ஆல் இண்டியா கோட்டா எப்பயுமே நமக்கு வந்து நீட் எக்ஸாம் வருவதுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து ரிசல்ட் எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எம்சிசி தான் ஃபர்ஸ்ட் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மெடிக்கல் மெடிக்கல் கவுன்சில் கமிட்டி அப்படின்னு சொல்றது. இது வந்து இவங்க தான் வந்து 15% ஆல் இண்டியா கோட்டா ஒரு ஸ்டேட்லயுமே அவங்க வந்து நமக்கு கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்றவங்க. அப்போ எம்சிசியோட வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு பின்னாடி நம்ம வீடியோலாம் நான் தொடர்ச்சியாக கொடுப்பேன், நீங்க பார்த்துக்கலாம். ஸோ சரிங்களா? அப்போ ஜிப்மர் அண்ட் காரைக்கால் பாண்டிச்சேரிக்கும் ப்ளஸ் பாண்டிச்சேரியில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து, பாண்டிச்சேரியில் மட்டுமே கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டிக்குமே வந்து இங்கே தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். சரிங்களா? அப்போ இது வந்து ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி த்ரூ வெப்சைட் வழியாக நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது ஒன்று. 2வது அடுத்து ஸ்டேட் கவுன்சிலிங் உள்ள வரலாம். ஐஜிஎம்சி இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ், மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், பிம்ஸ் பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்றது. இந்த 4 காலேஜுக்குமே, அதாவது இந்த 3 பிரைவேட் காலேஜ் சொல்லியிருக்கேன், இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே நீங்க சேரணும்னா சென்டாக் கவுன்சிலிங், பாண்டிச்சேரி கவர்மெண்ட், பாண்டிச்சேரி ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துற கவுன்சிலிங் அத்தாரிட்டி வந்து சென்டாக், சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்டாக் வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணி அது வழியா நீங்க சீட் எடுக்கலாம். இதுல வந்து இதை பொறுத்த வரைக்கும் இந்த பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா சீட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? கவர்மெண்ட் கோட்டா சீட் அப்படின்னு சொல்றது, அதாவது சென்டாக் கவுன்சிலிங் வழியா அந்த பிரைவேட் காலேஜுக்கு உள்ள வராங்க இல்லையா? இவங்க எல்லாருமே கம்பல்சரி புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்களா மட்டும்தான் இருக்க முடியும். நீங்க தமிழ்நாட்டில் சேர்ந்த மாணவர்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்குள்ள உள்ள வர முடியாது. நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இது முடிஞ்சது. அப்போ இது இல்லாம ஆல் இண்டியா கோட்டா தனியா வருதுன்னா, ஆல் இண்டியா கோட்டாக்கு தனியா வந்து உங்களுக்கு அதாவது ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். அது தனியா வரும். இப்போதைக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கு கவர்மெண்ட் கோட்டால நீங்க வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாவும் கம்பல்சரி பாண்டிச்சேரி மாணவர்களா இருக்கணும். ஆனா அதே கவர்மெண்ட் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் சீட் ஒண்ணு குடுப்பாங்க. அதுல வேணா நீங்க பிரைவேட், அதாவது அதர் ஸ்டேட் மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆனா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ பொறுத்தவரைக்கும் மேனேஜ்மெண்ட் சீட்டு தவிர கவர்மெண்ட் சீட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது த்ரூ சென்டாக் வழியா வரணும். அது வந்து புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்கள் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சரி. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது இல்லாத உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ நான் சொல்ல வரேன். நீங்க அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல நீங்க போய் சேர்றீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃபீஸ் அப்படின்றது ஒரு ஒரு பக்கம். 2வது சென்டாக் கவுன்சிலிங் மூலமா நீங்க வரும்போது சென்டாக்ல சம் அமௌண்ட் குடுப்பாங்க. அது போக ரிமைனிங் ஃபீஸ நீங்க கட்டுற மாரி இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த அந்த மாணவர்களுக்கு தெரியும். அத பத்தி டீட்டெயில் அதுக்கப்புறம் தனி வீடியோ உங்களுக்கு நான் குடுக்குறேன். ஏன்னா ஒரே வீடியோல ரொம்ப பெருசாவும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. சரி, இப்போ நான் ஃபீஸுக்குள்ள வரலாம். ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டீம்டு யூனிவர்சிட்டிஸ், நான் இப்போ சொன்ன 4 டீம்டு யூனிவர்சிட்டிஸ். இதில் நீங்க எம்சிசி வழியா அப்ளை பண்றீங்க, கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு அறுபடை வீடோ அல்லது வந்து மகாத்மா காந்தியோ ஏதோ ஒரு காலேஜ்ல உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைக்குது அப்படின்னா, நீங்க ஃபீஸ் குறைந்தது 20 லட்சம். குறைந்தது 20 லட்சத்துல இருந்து 25 லட்சத்துக்குள்ள நீங்க ஃபீஸ் தயாரா கையில வச்சிருக்கணும். அப்படி இருந்தா நீங்க டீம்டு யூனிவர்சிட்டில பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சரிங்களா? இது வந்து பாண்டிச்சேரி மாணவர்கள் தான் பண்ணணும்னு கிடையாது. யார் வேணா வந்து பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்தியால இருக்கிற யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க. எம்சிசி வெப்சைட் வழியா அப்ளை பண்ணி ஆல் இண்டியா கோட்டா வழியா உள்ள வரும்பொழுது. ஆனா இதுல யாரு பார்ட்டிசிபேட் பெரும்பாலும் பண்ணுவாங்க இந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்குன்னா, ஒண்ணு பணம் கையில இருக்கணும். என்ட்ட மார்க் அதிகம் இல்ல. ஆனா பணம் கையில இருக்கு அப்படின்னா, நீங்க தாராளமா பண்ணலாம். அப்ப மார்க் எவ்வளோ அப்படின்னா, நம்ம 720 மார்க்குக்கு நம்மள அட்லீஸ்ட் ஒரு 250 பிளஸ் 200, 250, 280, 300 இதுக்குள்ள தான் நான் எடுத்திருக்கேன். என்னால அதுக்கு மேல எடுக்க முடியல. 270 இருக்கு, 260 இருக்கு. இந்த மாரி ரேஞ்சுக்குள்ள தான் எனக்கு மார்க் இருக்குன்னா, நீங்க தாராளமா வந்து டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா அமௌண்ட் வருஷத்துக்கு ரூ. 20,00,000லேருந்து ரூ. 25,00,000க்குள்ள நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அத நீங்க பார்த்துக்கணும். அது ஓகேன்னா டீம்டு யூனிவர்சிட்டில தாராளமா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 1. அடுத்தது, இப்ப நம்ம வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்குள்ள வரலாம். மணக்குள விநாயகர் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், வெங்கடேஸ்வரா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், பிம்ஸ் காலேஜ், இது எல்லாத்திலுமே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூ. 4,00,000.
அதாவது சென்டர் கவுன்சிலிங் மூலமா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் நீங்க உள்ள வரீங்கன்னா 4,00,000 ஃபீஸ் வந்து வருடத்திற்கு பே பண்ணணும். இது இல்லாம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபீஸ் வரும். அந்த காலேஜ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. அதெல்லாம் தனியா இருக்கு. கவர்மெண்ட்க்கு கட்டுற ஃபீஸ் நீங்க வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணும்பொழுது அந்த 4,00,000 அங்க பே பண்ற மாரி இருக்கும். அல்லது நீங்க வந்து காலேஜ்ல போய் பே பண்ணிக்கலாம். ஸோ அப்ப வந்து நீங்க இந்த 3 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் நான் சொன்ன மணக்குள விநாயகர், வெங்கடேஸ்வரா, பிம்ஸ் எதுல சேர்ந்தாலுமே நீங்க வருடத்திற்கு 4,00,000 த்ரூ கவர்மெண்ட் காலேஜ், அதாவது கவர்மெண்ட் கோட்டா சீட் நான் சொல்றது. சென்டர் கவுன்சிலிங் மூலம் கவர்மெண்ட் கோட்டால நீங்க உள்ள வந்து சேர்றீங்கன்னு ரூ. 4,00,000. அதே பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு மேனேஜ்மென்ட் சீட்ல நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா 16,00,000 17,00,000 வச்சுக்கோங்க. 16,80,000 கிட்ட வருது. 17,00,000 வருது. அதே பிரைவேட் காலேஜுக்கு என்ஆர்ஐ வெளிநாட்டு வாழ் இந்தியர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சேர்றாங்கன்னா 21,00,000 கிட்ட பே பண்ணணும் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். என்ஆர்ஐ கோட்டான்னு தனியா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சீட் இருக்கு. இது இல்லாம என்ஆர்ஐ லேப்ஸ் சீட்டுன்னு ஒண்ணு இருக்கு. இதுல நீங்க சேரணும் 20,00,000 25,00,000 கிட்ட வந்துருது. என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதெல்லாம். அப்ப என்ஆர்ஐனா ஒரு 21 லேக்ஸ், மேனேஜ்மென்ட் சீட்ல போனோம்னா ஒரு 17,00,000. இது இல்லாம கவர்மெண்ட் கோட்டா சென்டக் வழியா நீங்க வரீங்க அப்படின்னா 4,00,000 இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கட்டணும். இல்ல ஐஜிஎம்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்குதுன்னா அங்கேயுமே கிட்டத்தட்ட ஒரு 2,50,000 இருந்து 3,00,000 கிட்ட எனக்கு தெரிஞ்சு செலவாகும். ரைட்டுங்களா? ஸோ வருடத்திற்கு குறைஞ்சது. ஸோ உங்களுடைய கோட்டா கேட்டகரியை பொறுத்தும் அது மாறுபடும். ஸோ இதெல்லாம் இருக்கு. இப்ப இந்த இன்ஃபர்மேஷன்ல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது ஒண்ணு. பிம்ஸ் மெடிக்கல் காலேஜுமே அண்ட் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் 2மே மைனாரிட்டி காலேஜ் நான் சொன்னேன். கிறிஸ்டின் மைனாரிட்டி அண்ட் தெலுங்கு மைனாரிட்டி. இது 2த்துக்குமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ரவுண்ட்ல கவுன்சிலிங் நடக்கும் புதுச்சேரினா 2 அல்லது 3 ரவுண்ட்ல தான் கிட்டத்தட்ட கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த மேனேஜ்மென்ட் சீட்டுக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எது குடுப்பாங்கன்னா, அவங்க மைனாரிட்டிக்கு குடுப்பாங்க. கிறிஸ்டின் மைனாரிட்டி பிம்ஸ்லயுமே, தெலுங்கு மைனாரிட்டி வந்து இதுல வெங்கடேஸ்வராலயுமே குடுப்பாங்க. அந்த சீட் ஃபில் ஆகும். அது ரிமைனிங் இருக்கிற சீட்ட கன்வெர்ட்டட் டூ மேனேஜ்மென்ட் கோட்டா. ஸோ ரிமைனிங் இருக்கிற சீட்ட மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு குடுத்துருவாங்க. அவங்க வந்து அத ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்களா இருக்கிற பட்சத்தில, எந்த மாரி அமௌண்ட்ல உங்களுக்கு தேவைப்படும்? எந்தெந்த காலேஜ்ல நீங்க மெடிக்கல் காலேஜ்ல சேரலாம்? அப்படின்ற தெளிவான விவரங்கள் இந்த வீடியோல உங்களுக்கு நான் குடுத்திருப்பேன்னு நெனைக்கிறேன். ஸோ இதுல ஏதாவது விஷயங்கள் நான் மிஸ் பண்ணியிருந்தா எனக்கு கமெண்ட்லயும் சொல்லுங்க. இல்ல வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னு சொன்னாலும் கமெண்ட்ல நீங்க கேளுங்க. அதுக்கப்புறம் டீட்டெயிலா திரும்ப ஒரு வீடியோ உங்களுக்கு நான் குடுக்குறேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவ தவறாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.